வழக்கு போடுவது என்பது எனக்கு அவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன், அது தேவையில்லாது. யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது இதில் குற்றம் இருக்கு. அந்த இடத்தை எப்படி அவங்க கொடுத்தாங்க? விஜய் கட்சியை விரும்பி கேட்டிருந்தா கூட அவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள். நீங்கள் அவர் லேட்டாக வந்தார் அதுதான் காரணங்க, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் காரணம் கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எம்ஜிஆர் மறுநாள் வருவார். விஜய் அவர்கள் சம்பவத்தில் திருமாவளவன் பேட்டியில் வந்து பார்த்துருக்கேன். 2 கருத்து வெளிப்பாட்டு சொல்கிறாரு. கேப்டன் சிஎம் நல்லா தான் பண்ணிட்டு, ஆனால் ஏன் விஜய் வந்து வழக்கு போடலை அப்படின்னு அவர் ஏன் கைது பண்ணலன்னு கேட்குறாரு. உங்கள் கூட்டணி கட்சி அவருடைய பேட்டி இல்லை, இன்னைக்கு நேற்று வந்து திருமாவளவன் இது இயல்பாக நடந்த ஒரு விபத்து, இதில் பின்விளைவுகள் எதுவும் இல்லை, இதில் சதி திட்டம் எதுவும் இல்லை, இது இயல்பாக நடந்திருக்குன்னு தோழர் திருமா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது நல்ல பாயிண்ட் தானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. வழக்கு போடணும், கைது பண்ணணும். நீங்கள் வழக்கு போடுவது என்பது எனக்கு அவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன், அது தேவையில்லாது. எங்களுடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் கரூர் விபத்தை மிக அழகாக எடுத்து சொன்னார். என்ன சொன்னார்னா, 4 புறங்களிலும் இதில் தவறு இருக்கிறது, எனவே இந்த தவறை சரி செய்ய வேண்டியது தான் முதல் கடமை என்று அவர்கள் அழகாக எடுத்து. நீங்கள் ஒரு தரப்பில் தான் தவறுன்னு அவர் சொல்ல, எல்லா பக்கங்களிலும் தவறு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். எனவே இதில் போய் விஜயை கைது செய்யணுங்கிறது ஒரு ரொம்ப மோசமான ஒரு அரசியல் பின்விளைவை ஏற்படுத்தும், அது தேவையில்லை. என்னுடைய கருத்து, முதலமைச்சர் அவர்கள் அந்த நிலைக்கு போக மாட்டார் என்பது நான் அறிந்தவரை, அவரை நான் புரிஞ்சுகின்ற வகையில் முதலமைச்சர் அந்த நிலைக்கு செல்ல மாட்டார். அது வேண்டாம் என்று தான் அவர் கருதுவார். ஏன்னா அந்த விபத்து நடந்த அன்றே முதல்வர் என்ன சொன்னார்னா, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் இறந்து போக வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். இது ஏதோ ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு ஒரு கூட்டத்தில் நடந்திருக்குங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரே ஒழிய, முதல்வர் யார் மீதும் குற்றம் சொல்லதில்லை. இரண்டாவது, இதில் இன்னொன்று, சிதம்பரம் தலைவர் சொன்ன மாதிரி 4 பக்கமும் குற்றம் இருக்கிறதுன்னு சொல்கிறாரு பாருங்க. அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது இதில் குற்றம் இருக்குது. அந்த இடத்தை எப்படி அவங்க கொடுத்தாங்க? விஜய் கட்சியை விரும்பி கேட்டிருந்தா கூட அவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள். விஜய் கட்சி விரும்பி கேட்டிருந்தா கூட காவல்துறை என்ன சொல்லியிருக்கணும், ஆட்சித்தலைவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, அது நீங்கள் கூட்டுற கூட்டத்துக்கு அந்த இடம் பத்தாது, நீங்கள் வேறு எங்கேயாவது போய் செய்யுங்க, ஒதுக்குப்புறமாக செய்யுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் கரூர் சென்றிருந்தேன், கவனமாக நாங்கள் அங்கே ஆராய்ந்து பார்த்தோம். அதில் அவர் அந்த ஊர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு தவறான. ஏன்னா ஒரு ஊரில் ஒருத்தவர் டைனமிக்காக இருந்தால் உடனே அவரை மையமாக வச்சு ஒரு குறை சொல்கிறது வழக்கம் உண்டு. செந்தில் பாலாஜிலாம் அதில் எந்த விதமான ஈடுபாடும் அவர் காட்டல. இன்னும் சொல்லப்போனால் அந்த விபத்து நடந்த பிறகு எல்லோரையும் காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை அவர் செய்திருக்கிறார். ஒரே காரணம் என்னென்னா, அதீதமான கூட்டம், ஆர்வமிக்க கூட்டம், எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் தாண்டி அந்த கூட்டம் வந்துவிட்டது. நீங்கள் அவர் லேட்டாக வந்தார் அதுதான் காரணங்க, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் காரணம் கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எம்ஜிஆர் மறுநாள் வருவார். முதல் நாள் கூட்டத்தை சொல்லிவிட்டு மறுநாள் வருவார். ஜனங்க படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, எல்லாரும் எழுப்புவாங்க, எம்ஜிஆர் வந்துட்டார் வாங்கன்னு சொல்லி எழுப்புவாங்க. அதுக்கு வரை இந்த கூட்டத்தை கேட்டு வருவாங்க. அதற்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. பெரும் கூட்டம். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த அவர்களுக்கும் தெரியவில்லை, காவல்துறைக்கும் தெரியல. 2 பேர் மேலே அதில் குறை இருக்கிறது. எனவே மேற்கொண்டு இதை போன்ற நிகழ்வு நடக்காமல் செய்ய வேண்டியதுதான் நம்முடைய கடமை, அரசாங்கத்தினுடைய கடமை, எல்லோருடைய கடமையும். இதில் அவரை கைது செய்யணும் இவரை கைது செய்யணுங்கிறதெல்லாம் தேவையற்றது. நாங்கள் அதை விரும்புகிறோம். யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.